கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வாக்கியம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று. இதனாலின் செய்தியின் தலைப்பானது பலன் தருபவர். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பகுதியிலே டெரிக் என்ற ஒரு நபர் மலை ஏற்றத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருந்து வந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாட்களில் அநேக சாதனைகளை பெற்றிருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் எந்த சாதனை செய்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்ய வேண்டும் என விரும்புவார். அப்படியே ஒரு நாள் மலை ஏற்றத்திற்கு சென்ற அவர் கால சூழ்நிலை பார்த்து இது சரியான சூழ்நிலை என்று அறிந்து மலை ஏற்றத்திற்கு சென்றார். எதிர்பாராத விதமாக 2 மலைகளுக்கு இடையே குறுகிய இடுக்கில் அவர் மாட்டிக்கொள்கிறார். தன்னுடைய அனுபவம், விடாமுயற்சி என எல்லாவற்றையும் பயன்படுத்தியும் அதிலிருந்து அவரால் தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் முடிந்தது என்று எண்ணி தன்னுடைய முழு முயற்சியின் பயன்படுத்திய பின்பு ஆற்றல் இல்லாமையினால் சோர்ந்து போய் மயக்க நிலைக்கு செல்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சூழ்நிலையில் மழை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் மழை வருகிறது. அந்த மழை துளிகளின் நிமித்தமாக அவர் நினைவுக்கு வருகிறார். அப்பொழுது அவர் என்னுடைய அனுபவம், என்னுடைய கடின உழைப்பும் என்னை காப்பாற்ற முடியாது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னை காப்பாற்ற முடியும் என்று உணர்கிறார். உடனே இயேசுவிடம் செல்வேன் என்ற பாடலை பாடி தேவன் நோக்கி ஜெபம் செய்தார். சற்று நேரத்திலே மலை ஏற்றத்திற்காக வேறு ஒரு குழு வந்தது. அவர்கள் திட்டப்படி வேறு வழியாக சென்றிருக்க வேண்டும். ஆனால் மழை பெய்ததால் அவர்கள் இந்த பக்கமாக வந்தார்கள். இவரை கண்டு மீட்டார்கள். தன்னுடைய சாட்சியை அவர் கூறுகிறார். நாமும் நம்முடைய சுயத்தையும் நம்முடைய அனுபவத்தையும் விடாமுயற்சியும் நம்பி அநேக நேரங்களில் தோற்று சோர்ந்து போக வாய்ப்படைகிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், உம்மாலேயே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சாமுவேல் 22 அதிகாரம் 30 தாவீது சொல்கிறார். இதை போலவே நாமும் கிறிஸ்துவோடு இருந்தோம் என்றால் அவர் ஒருபோதும் நம்மை தோற்றுப்போக விடாமல் வெற்றியை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்திருப்போம், அவரோடு நித்தமும் வாழ்வோம். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே இந்த காலையிலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.